நாம் இப்போ பார்க்க போகிறது வேக வைக்காமல் வெஜிடபிள் சாலட் எப்படி செய்கிறதுங்கிறது தான். இந்த வகையில் வெஜிடபிள் சாலட் தயார் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது. அதிக உடல் எடை இருக்கிறவங்க அதை குறைச்சிக்க முடியும். தேவையற்ற சதைகள் கொழுப்பு குறையும். இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல பலன் தரும். வாங்க இப்போ எப்படி இந்த வெஜிடபிள் சாலட் தயார் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான காய்கறிகள்: தக்காளி சிறிய அளவில் இருக்கிறது ஒரு 3, சிறிய அளவிலான கேரட் 2, மாங்காய் துண்டுகள் 4, வெள்ளரி துண்டுகள் ஒரு 10லிருந்து 15 வரைக்கும் வச்சுக்கலாம். முள்ளங்கி சின்னது 1, தேங்காய் துருவல் சிறிதளவு, வெங்காயம் சிறிய வெங்காயமாக இருந்தால் 2 பயன்படுத்தலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தில் பாதி தான் பயன்படுத்தணும். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, குடைமிளகாய் சிறிய சைஸில் பாதி எடுத்துக்கணும். அதில் உப்புத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த சாலட்டுக்கு இந்து உப்பு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தக்காளி, மாங்காய், கேரட், வெள்ளரிக்காய், வெள்ளை முள்ளங்கி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி தோல் நீக்கி ரொம்ப சிறிய துண்டுகளாக நறுக்கணும். தேங்காயில் கொஞ்சம் திருகி கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்துக்கணும். இதை எல்லாத்தையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்துக்கணும். அதில் மிளகுத்தூளும் சீரகத்தூள் உப்புத்தூள் இதெல்லாம் போட்டு திருப்பியும் நல்லா கலந்துக்கணும். கடைசியாக ரொம்ப சிறுசாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே தூவி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் காலை உணவையோ அல்லது நண்பகல் உணவையோ தவிர்த்து இந்த சாலட்டை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா வயிறும் நிரம்பின மாதிரி இருக்கும். உடல் எடையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இதை நாம் அனுபவத்தில் உணர முடியும்.